சிம்பிளா, ஈஸியா தேங்காய் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெயிலுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். 10 நிமிஷத்தில பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல வெஜ் ஜெலட்டின் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இது இல்லைனா சைனா கிராஸ், அகர் அகர் போடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து கடினமானதோ, ரொம்ப முத்துன தேங்காயோ எடுக்கக்கூடாது. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இளநீருக்கு அப்புறம் ஒரு 5, 6 நாள் ஆன காயின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புட்டிங் ரெடி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதனோட தோலெல்லாம் இருந்தாலுமே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரிமூவ் பண்ண வேணாம். நம்ம அப்படியே மிக்ஸியில போட்டு அரைக்க போறோம். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் தான் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ தேங்காய் இல்ல, இளநீர் இருந்துன்னா, நீங்க இளநீரையும் யூஸ் பண்ணலாம். இதில ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து வடிக்கணும். ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்க வடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெய்னர்ல வடிக்கும்போது, நமக்கு அந்த திப்பி திப்பியா வராதுன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்கள்ட்ட தேங்காய் இல்லன்னா, நார்மல் பால்ல பண்ணலாம். ஆல்மண்ட் மில்க், ஓட்ஸ் மில்க் எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். இந்த புட்டிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மெத்தட்ல நம்ம வந்து புட்டிங் பண்ணலாம். ஒண்ணு கார்ன்ஃப்ளவர், தேங்காய் பால், ஏலக்காய் வச்சும் பண்ணலாம். ஸோ பாருங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா பேன்ல 1/2 கப் பால், தேவையான அளவு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். 1/2 மூடி தேங்காய் பால், மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓவரா கொதிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ வந்து ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க், ஸ்வீட்டுக்கு ஏத்த மாரி நம்ம போட்டுக்கிறோம். ஸ்வீட் வந்து பிடிக்காதவங்க, நீங்க வந்து ப்ரவுன் சுகர், நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். எல்லாமே நீங்க ஃபைனலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திரிஞ்சு போக பார்க்கும். ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா நார்மல் சுகர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இது வந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்கணும். ஏன் அப்டின்னா, நம்ம அந்த போடுற ஜெலட்டின் வந்து நல்லா வந்து டிசால்வ் ஆகணும். ஃப்ளேவருக்கு நான் ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா போடலாம். ரோஸ் எசன்ஸ் போடலாம். இல்ல அப்டின்னா, நீங்க வனிலா எசன்ஸ் போடலாம். இப்போ நான் வெஜ் ஜெலட்டின் போட்டிருக்கேன். நம்ம அந்த ஊற வச்சது, அத போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நான் சொன்ன மாதிரி கரையணும். ஸோ கரைஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சமயம் இது ஓவரா திக்காக வேணாம். 3 நிமிஷம் கொதிச்சது அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடும். செட் ஆயிடும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் போட்டீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில நம்ம எடுத்துறலாம். நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மோல்டுல போட்டுக்கலாம். மோல்டு இல்ல அப்படின்னா, நம்ம பிரெட் வந்து பேக் பண்ற டின், இல்ல அப்படின்னா நம்ம வீட்டு சின்ன சின்ன கிளாஸஸ் இருக்கும், கப் இருக்கும். அதில கூட நீங்க வடிச்சு ஊத்திக்கலாம். வடிக்காத ஊத்துனீங்க அப்படின்னா, கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு வந்து அந்த ஜெல்லியா, அந்த ஸ்மூத்தா வராது. ஸோ இதே வந்து நீங்க ரவையில பண்ணலாம், பிரெட்ட வச்சு பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரமா எல்லா வீடியோவுமே போடுறேன். நான் வந்து இதிலேயே கிளாஸ் ஜெல்லி போட்டிருக்கேன். இந்த இளநீரோட தண்ணியில. இத வந்து நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில வச்சோனே பார்த்தீங்கன்னா, நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ண வேண்டியது தான். சாக்லேட் இல்லைன்னா ஸ்ட்ராபெர்ரி சிரப்போடு எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாரி யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமை கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். 8000 ரெசிபீஸ் இருக்கு.